Good morning students. Welcome to our class. நீங்கள் 12th economicsல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா World Trade Organization உலக வர்த்தக நிறுவனம் வந்து பார்க்க போறோம். Previous classல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? IBRD வந்து பார்த்தோம் இல்லைங்களா? IBRD உடைய introduction, அதோட achievements, objectives, functions and India and IBRD இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா? இப்போ next economic organization வர்த்தக நிறுவனம் என்னன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது எப்போ எமர்ஜ் ஆச்சுன்னா இன் 1995ல், அதாவது 1995 தான் WTO அப்படிங்கிற ஒரு வர்த்தக நிறுவனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இந்த வர்த்தக நிறுவனம் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு WTOவாக தான் இருந்துச்சா அப்படின்னா இல்லை. இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸில் 3 அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுச்சு இல்லையா? ஒன்று IMF, இன்னொன்று IBRD, அதர் வந்து இன்னொன்று என்ன அப்படின்னா GATT. இது வந்து ஒரு அக்ரிமெண்ட், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் ஆன் ட்ரேட், அதாவது வியாபார சம்பந்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் தான் இந்த GATT அப்படிங்கிறது. இந்த ஒப்பந்தத்தை தான் வந்து 1995ல் WTO அப்படின்னு சொல்லி சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணுறாங்க, உலக வர்த்தக நிறுவனமாக மாற்றி அமைக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து ஒரு டெம்பரவரி ஒரு அசைன்மெண்ட்டாக தான், ஒரு என்னது ஒப்பந்தமாக தான் இருந்துச்சு. இப்போது WTOவாக ஆனதுக்கப்புறமா இது வந்து என்னது அப்படின்னா பர்மனன்ட் பாடி, அதாவது ஒரு நிரந்தர சபை, நிரந்தர அவை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? IMF மாதிரியும் IBRD மாதிரியும் இதுவும் வந்து ஒரு பெர்மனன்ட் பாடி. இப்போ இதனோட முக்கியமான வேலை என்ன, இது எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, முக்கியமாக உலக நாடுகளில் நடக்கக்கூடிய, குறிப்பாக இந்த IBRDலையும் அண்ட் IMFலையும் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு இடையில நடக்கக்கூடிய ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், அந்த வியாபாரத்தை கண்காணிக்கிறது, அண்ட் FDI ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கண்காணிக்கிறது, அடுத்து இன்டர்நேஷ்னல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், அதாவது அறிவு சார்ந்த சொத்துரிமை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எல்லாமே வந்துட்டு கரெக்டாக போயிட்டுருக்கா, நாடுகள் வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவனிக்கக்கூடிய வேலை அப்படின்னா இது யாரோடது? WTOவோடது, வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். இப்போ இந்த வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுடைய முக்கியமான அமைப்பாளர் யார், இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா இதுக்கான காரணம் ஆர்தர் டங்கல். இவர் யார் அப்படின்னா WTOவோடைய செக்ரட்டரி ஜெனரல். இவரால் தான் வந்து இந்த WTOவுக்கான அடித்தளம் வந்து இடப்பட்டது. இப்போ இந்த WTO அப்படிங்கிறது 1995ல் GATT இருந்தது, ரீநேம் ஆகுது எப்படி WTO அப்படின்னு. GATT அப்படிங்கிறது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டேரிஃப் ஆன் ட்ரேடு. இப்போ இதை வந்து WTO அப்படின்னு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெர்மனன்ட் பாடியாக வந்து இருக்குது. இந்த பெர்மனன்ட் பாடியோடைய முக்கியமான ஒர்க்கு எதை வாட்ச் பண்ணுறது, எதை கவனிக்கிறது, எதை மானிட்டர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா ட்ரேட் அண்ட் சர்வீசஸ், FDI, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், இதையெல்லாமே வந்து கவனிக்கிறது தான் இதனுடைய வேலை. இப்போ இதுக்கான அடித்தளம் விட்டவர் அப்படின்னா ஆர்தர் டங்கல். இந்த ஆர்தர் டங்கல் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் WTO. சரிங்களா? அடுத்து இதில் வந்துட்டு அடிக்கடி வந்து என்ன நடக்கும் அப்படின்னா மீட்டிங்ஸ் வந்து நடக்கும், எப்படி வந்து ட்ரேடெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் ரிலேட்டட் வந்து மேட்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு யார் வந்து கலந்துப்பாங்க அப்படின்னா காமர்ஸ் மினிஸ்டர்ஸ், அதாவது வணிக அமைச்சர்கள். ஒவ்வொரு நாட்டிலையும் இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ், வணிகம் சம்மந்தப்பட்ட தொழில் சம்மந்தப்பட்ட அமைச்சர்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்க எல்லாமே வந்து கலந்துப்பாங்க. இதில் மெம்பர்ஸாக இருக்கக்கூடிய நாடுகள்லேருந்து இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து கலந்துப்பாங்க. இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸுடைய கான்ஃபரன்ஸ், அதாவது வணிக அமைச்சர்களுடைய மாநாடு எவ்வளோ நாளுக்கு ஒன் டைம் நடைபெறும் அப்படின்னு பார்த்தோன்னா 2 years once வந்து நடக்கும். சரிங்களா? இந்த 2 years once நடக்கக்கூடிய இந்த மீட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா எதை பற்றி வந்து பேசுவாங்க, எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிஸ்கஸ் அபவுட் ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ்,
வியாபாரம் சம்மந்தப்பட்ட எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட், எக்ஸ்போர்ட் கூட்ஸ் அண்ட் இம்போர்ட் கூட்ஸ் அண்டு ஒவ்வொரு பொருளுக்கான விலை, அதுக்கான சந்தை, அதுக்கான மூலதனம், இந்த மாதிரி எல்லா மேட்டர்ஸுமே வந்து இதை என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இதனுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு, WTO வந்து 1995 ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா இதனுடைய ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துச்சு அப்படின்னா இன் சிங்கப்பூர். எப்போ இன் 1996 ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இந்த ஆரம்பித்து ஒரு வருஷத்துக்கு அப்புறமா இதனுடைய ஃபஸ்ட்டு காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. இப்போ 2020 கஜகஸ்தானில் வந்துட்டு நடக்கிறதா இருந்துச்சு இந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ். ஆனால் இப்போ என்னது கொரோனா ப்ராப்ளம்னால அது வந்து நடக்கலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இந்த WTO-உடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, எப்படி வந்து IBRD வந்து எதுக்காக ஆரம்பித்தாங்க, அதனுடைய குறிக்கோள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமோ அதே மாதிரி இதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டு என்ஷ்யூர் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப் அண்ட் அதர் பேரியர்ஸ். முக்கியமாக இந்த WTO ஆரம்பித்ததுக்கான முக்கியமான காரணம் ரிடக்ஷன் ஆஃப் டேரிஃப், அதாவது இறக்குமதி தடைகளை, இறக்குமதி கட்டுப்பாடுகளை வந்து என்ன பண்ணணும், குறைக்கணும், அந்த தடைகளை வந்து களைய செய்யணும் அப்படிங்கிறது தான் இதனோட முக்கியமான நோக்கம். இப்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து இம்போர்ட் அதிக அளவில் வந்துச்சு அப்படின்னா உள்நாட்டு தொழில்கள் வந்து பாதிக்கப்படும் அப்படிங்கிற ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க, இறக்குமதி கூட்ஸ், இம்போர்ட் கூட்ஸ் மேலே அதிக அளவிலான வரி விதிப்பாங்க. அதே மாதிரி நிறைய பேரியர்ஸ் இருக்கும், நிறைய தடைகள் வந்து இருக்கும். அப்போ இந்த தடைகளை வந்து களைவதற்காகவும், அதிகமான தடைகளை வந்து களைவதற்காகவும், இறக்குமதி வரிகளை குறைப்பதற்காகவும் தான் முக்கியமாக இந்த WTO அப்படிங்கிற அமைப்பு வந்து ஏற்படுத்தப்பட்டது. அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தோன்னா டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட். டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட், அதாவது டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னா நீங்கள் 11th வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது மோனோபோலி ப்ராடக்ட் இருக்கு இல்லைங்களா. மோனோபோலி ப்ராடக்ட் அப்படின்னா ஒரே ஒரு செல்லர் மட்டும்தான் இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட் வந்துட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கும் மார்க்கெட்டில். அது ரிலேட்டடான ப்ராடக்ட் வேறு எதுவும் இருக்காது, வேறு கம்பெனிஸோட ப்ராடக்ட்டும் இருக்காது. அப்போ அந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் மோனோபோலி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த மோனோபோலியில் இருக்கக்கூடிய அந்த ப்ரொடியூசர் ஒரே ஒரு செல்லர் என்ன பண்ணுவார், இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிப்பார், விலையை வந்து ஏற்றிப்பார், இறக்கிப்பார். இதே அந்த பொருள் வந்து உள்நாட்டில் இருக்கும்போது அதுக்கு வந்து ஒரு விலை, இதே வெளிநாடுகள் போகும்பொழுது அதுக்கு ஒரு விலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்கிரிமினேஷன், பேதம் காட்டுவாங்க, பொருட்களின் மீது அந்த விலையின் மீது பேதம் காட்டுவாங்க. அப்படி வந்து இல்லாமல் ட்ரேட் அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த பொருளுடைய விலை ஒரே மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து டு எலிமினேட் டிஸ்கிரிமினேஷன் இன் ட்ரேட். வியாபாரத்தில் நடக்கக்கூடிய அந்த பேதத்தை, அந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து நீக்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய செகண்ட் அப்ஜெக்டிவ். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தோன்னா ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். டு கிவ் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். இந்த WTOவில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை ஹையர் ஸ்டாண்டர்டாக இருக்கணும், அதாவது வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கணும். வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா மக்களுக்கும் எல்லா வசதிகளும் கிடைக்க பெறணும். இப்போ பேசிக் ஃபெசிலிட்டிஸ், அடிப்படை தேவைகள் எல்லாத்துக்குமே வேணும் இல்லையா, உணவு, உடை, இருப்பிடம், இது எல்லாமே எல்லாத்துக்கும் கிடைக்க செய்யணும். எல்லா நாடுகளையும் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் எல்லாத்துக்குமே கிடைக்கணும், ஈஸியாக வந்து அவங்களுக்கு அவைலபிளாக இருக்க மாதிரி இருக்கணும். அதுதான் ஹையர் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அப்போ ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்வாக இருக்கணும். அதுக்கான WTO என்ன பண்ணும் அப்படின்னா பாடுபடும். அடுத்தது ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸ். உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை ஆப்டிமம் லெவலில் நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸ் எல்லாமே அதிகமான அளவில் எடுத்து அதிகமான அளவில் வேஸ்ட் பண்ணாமல் நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கும் நம்மளுடைய வளங்களை வந்து விட்டுட்டு போகணும். அதுக்கு பேர் தான் ஆப்டிமம் யூஸ். அப்போ இந்த ஆப்டிமம் யூஸ் ஆஃப் வேர்ல்ட்ஸ் ரிசோர்ஸஸை வந்து எல்லா நாடுகளுமே வந்துட்டு என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். அதிகமாக உலகத்தில் நாட்டில் கிடைக்கக்கூடிய வளங்களை அதிக அளவில் என்ன பண்ணக்கூடாது, வீணடிக்கக்கூடாது. அடுத்து 5th ஒன் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் கிடைக்கக்கூடிய அந்த வருவாயை எப்படி வந்து பிரிச்சுக்கணும் அப்படின்னா ஈக்குவலாக வந்து பிரிச்சுக்கணும். LDCஸ்க்கும் ஈக்குவலாக ஃபேர் ஷேர் வந்து கிடைக்கணும், நல்ல முறையில் அதுக்கான பங்கும் வந்து கிடைக்கணும். பன்னாட்டு வியாபாரத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த லாபத்தொகையில்
எல்டிசிஸ்க்கு தேவையான பங்கு வந்து அதர் கண்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணணும், பிரித்து கொடுக்கணும். அப்போ இதுதான் வந்து எதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், WTO உடைய அப்ஜெக்டிவ்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா டேரிஃப் அதர் பேரியர்ஸை வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணணும். இப்போ இறக்குமதிக்கான தடைகளையும் அந்த வரிகளையும் அதிக அளவில் குறைக்கணும். அப்படி குறைச்சா மட்டும்தான் ஈஸியாக அதர் கண்ட்ரீஸ் என்ன பண்ண முடியும், இந்த இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் ஈடுபட முடியும். அடுத்து டிஸ்கிரிமினேஷன், பேதம் காட்டுதல் இருக்கக்கூடாது. ஒரு பொருளோட விலை அப்படின்னா அது ஃபிக்ஸ் பண்ணிட்டா எல்லா இடங்கள்லையும் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் இருக்கணும். அதில் வந்துட்டு வேறுபாடு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. அப்புறம் இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய மக்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்ல முறையில் இருக்கணும், அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வாக இருக்கணும். அடுத்து நம்ம ப்ரொடக்டிவ் பர்பஸஸ்க்காக யூஸ் பண்ணக்கூடிய நம்மளுடைய நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம கரெக்டான முறையில் யூஸ் பண்ணணும், அதிகமாக வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணக்கூடாது. அடுத்து இன்டர்நேஷ்னல் ட்ரேட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஷேரை எல்டிசிஸ்க்கு ஈக்குவலாக பிரித்து கொடுக்கணும். அப்போ இதெல்லாம் தான் வந்து எதனுடைய அப்ஜெக்டிவ்ஸ், WTO உடைய அப்ஜெக்டிவ்ஸ். சரி, அடுத்து WTO உடைய 2 அக்ரிமெண்ட்ஸ் வந்து இருக்குது, அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். WTO உடைய அக்ரிமெண்ட்ஸ். இப்போ WTO வந்து முக்கியமான 2 அக்ரிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இதை ஷார்ட்டாக என்ன சொல்லுவோம்னா ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இப்போ இதை வந்து என்னென்னு சொல்லுவோம், ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரிப்ஸ் வந்துட்டு WTO எப்போ வந்து ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்கன்னா 1994. ஆனால் இது எப்போ வந்து எமர்ஜ் ஆச்சு, எப்போ வந்து எஃபெக்டிவ் ஆச்சு அப்படின்னா 1 ஜனவரி 1995 தான் வந்து எமர்ஜ் ஆச்சு. அதாவது WTO ஆரம்பித்த உடனேயும் இந்த அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ இந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நாட்டில் வந்து உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களுக்கும் அந்த உற்பத்தி தொழிற்சாலைகளுக்கும் அந்த வியாபார சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் தேவையான அந்த உரிமைகளை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தம் தான் இந்த அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் ரிலேட்டட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. இதில் ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா காப்பிரைட். காப்பிரைட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பதிப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட நம்ம என்ன பண்ணணும், ரைட்ஸ் வாங்கணும், அதாவது பெர்மிஷன் வாங்கணும் இல்லையா. அப்போ அந்த தொழிலுக்கான பதிப்புரிமை வந்து கொடுப்பாங்க. அடுத்து ட்ரேட் மார்க். இப்போ ஒரு வியாபாரம் செய்கிற, ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்தி நடத்துகிற அப்படின்னா அந்த நீ உற்பத்தி செய்யக்கூடிய பொருளுக்கு அந்த வியாபார முத்திரை வந்து இருக்கும் அது. அடுத்து பேட்டன்ஸ். இந்த பேட்டன்ஸ் அப்படிங்கிறது காப்புரிமை. ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு இந்த பொருளுக்கு வந்து நீ என்ன பண்ணிக்கிற, உரிமை வாங்கிக்கிற, வேற யாரும் அந்த ப்ராடக்டை வந்து உற்பத்தி செய்ய முடியாதபடி. அப்போ அந்த ப்ராடக்ட் உற்பத்தி செய்யக்கூடிய முழுவதுமான உரிமை யாருக்கு தான் சொந்தம், உனக்கு தான் சொந்தம். நீ வந்து ஒரு தொழிலை நடத்துகிற, புதுசாக ஒரு தொழிலை நடத்துகிற, அந்த தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற, இப்போ அந்த பொருளுக்கான முத்திரை இல்லைங்களா. அப்போ அது வந்து என்னன்னு சொல்லுவோம், பேட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் காப்புரிமை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ். ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா புவிசார் குறியீடு அப்படின்னு சொல்லுவோம். நீ ஆல்ரெடி லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க. புவிசார் குறியீடு அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஒவ்வொரு குறிப்பிட்ட பிளேஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கும் இல்லைங்களா. இப்போ வந்து திண்டுக்கல், நம்ம தமிழ்நாடு எடுத்துகிட்டோம், திண்டுக்கல்னா பூட்டு ஃபேமஸ். இதே மாதிரி பழனி அப்படின்னு எடுத்துகிட்டா பஞ்சாமிர்தம் ஃபேமஸ். திருப்பதின்னு எடுத்துகிட்டா லட்டு வந்து ஃபேமஸ். இதே வந்து நம்ம பாஸ்மதி ரைஸ் சாப்பிட்றோம் இல்லைங்களா பிரியாணிக்காக, அந்த ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது இந்தோ கேஞ்சட்டிக் பிளைனில் தான் அதிகமாக வந்து கிடைக்கும். சிந்து சமவெளியில் வந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். அப்படியே ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பொருள் வந்து ஃபேமஸாக இருக்கும். அப்போ அந்த பொருளுக்கான புவிசார் குறியீடு வந்து கொடுப்பாங்க. அந்த புவிசார் குறியீடு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் எது அப்படின்னா இந்த ட்ரிப்ஸ் தான். காப்பிரைட்ஸ், ட்ரேட்மார்க்ஸ், அதாவது பதிப்புரிமை, அந்த ட்ரேட்மார்க்கு, பேட்டன்ஸ், காப்புரிமை, புவிசார் குறியீடு, அப்புறம் அந்த வியாபார சம்மந்தப்பட்ட சீக்ரெட்ஸ். நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸு. இப்போது தொழில் சார்ந்த அந்த டிசைன்ஸ் கொடுக்கறது, அதற்கான வடிவம் கொடுக்கறது, அந்த பொருளுக்கான வடிவம், இது எல்லாமே கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ட்ரிப்ஸ் அந்த அக்ரிமெண்ட் மூலமாக தான். ஓகேங்களா. இப்போ இந்த பேட்டன்ஸ் அப்படிங்கிற காப்புரிமை இருக்குது இல்லைங்களா, இந்த காப்புரிமை எத்தனை வருஷத்துக்கு ஒரு தொழிலுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 20 இயர்ஸ்க்கு.
அண்டு காப்பிரைட் அந்த பொருளுக்கான பதிப்புரிமை எவ்வளோ வருஷத்துக்கு கொடுக்குறாங்கன்னா 50 இயர்ஸுக்கு. அடுத்து ட்ரேட்மார்க்ஸ் அந்த வியாபார அந்த சின்னம் இருக்கும் இல்லைங்களா ட்ரேட்மார்க்கு, அதுக்கு எவ்வளோ வருஷத்துக்கான உரிமைகள் கொடுக்குறாங்கன்னா 7 இயர்ஸ். அண்ட் பார்த்தோம் அப்படின்னா 10 இயர்ஸுக்கான லே அவுட் டிசைன்ஸ் அந்த பொருளுக்கான அதற்கான என்னது வடிவம் அப்படின்னு சொல்லுவோம், லே அவுட் டிசைன், இண்டஸ்ட்ரியல் டிசைன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிசைன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னா 10 இயர்ஸ். இந்த மாதிரி காப்புரிமைக்கு 20 வருஷம் வந்து ரைட்ஸ் கொடுக்குறாங்க, காப்பி ரைட்டுக்கு 50 இயர்ஸ், ட்ரேட்மார்க்ஸ்க்கு 7 இயர்ஸ், லே அவுட் டிசைனுக்கு 10 இயர்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு இயர்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு குறிப்பிட்ட அந்த தொழிலுக்குமான உரிமைகளை வந்து கொடுக்குறாங்க. இதுதான் வந்து ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? அப்போ இந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா, ஒரு தொழிலில் நம்ம புதியதாக ஒரு தொழில் தொடங்குகிறோம், ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறோம், அந்த பொருளை வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா அதற்கான பதிப்புரிமை, காப்புரிமை, ட்ரேட்மார்க்கு, டிசைன்ஸு இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். அப்போ அதற்கான அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த ட்ரிப்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து செகண்ட் அக்ரிமெண்ட் என்னன்னா ட்ரிம்ஸ். இந்த ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா கண்டிஷன்ஸ் ஆர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் த கண்ட்ரி. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா எஃப்டிஐ அப்படின்னு. இப்போ அதர் ஃபாரினர்ஸ் வந்து ஒரு கண்ட்ரியில் ஒரு இண்டஸ்ட்ரியை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அவங்களுடைய பணத்தை நம்ம நாட்டில் கொண்டு வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கான ஒரு ஒப்பந்தம் தான் எது அப்படின்னா ட்ரிம்ஸ். சரிங்களா? இது வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் அண்ட் நேஷ்னல் கம்பெனிஸ். இந்த ஒப்பந்தம் வந்து முழுமையாக எதுக்காக முக்கியமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நேஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும். அதாவது ஃபாரின் கம்பெனிஸ் அப்படிங்கிறது ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் கொண்டு வந்து அவங்களுடைய பணத்தை முதலீடு பண்ணுறாங்க நம்மளுடைய தொழிற்சாலைகளில். அதே மாதிரி நேஷ்னல் கம்பெனிஸ் அப்படிங்கிறது நம்ம நாட்டிலே இருக்கக்கூடிய கம்பெனிஸ். இப்போ இந்த ரெண்டுக்கும் எப்பவுமே வந்துட்டு ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா ரெண்டையுமே வந்து ஒரே சமமாக பார்க்கணும். இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் வந்ததுனால ஃபாரின் ப்ராடக்ட்ஸை மட்டும் நம்ம பார்த்துட்டு நேஷ்னல் கம்பெனிஸை நம்மளுடைய உள்நாட்டு பொருட்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, பாகுபடுத்தக்கூடாது. அப்போ ரெண்டுக்கும் வந்து ஈக்குவலான சம உரிமை வந்து கொடுக்கணும். இரண்டினுடைய உற்பத்தியிலுமே வந்து சம பங்கு இருக்கணும். அப்போ இதுக்காக கொண்டு வரப்பட்டதான் இந்த ட்ரிம்ஸ் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட்டு. இப்போ இந்த ட்ரிப்ஸ் வந்து புரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரிப்ஸ் பார்த்தோங்க அப்படின்னா 2 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஸ்டின். ட்ரிப்ஸில் வந்துட்டு எந்தெந்த ரைட்ஸ் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா காப்பிரைட், ட்ரேட்மார்க்ஸ், பேட்டன்ஸ், ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ், ட்ரேட் சீக்ரெட்ஸ், இண்டஸ்ட்ரியல் டிசைன்ஸ், இது எல்லாமே ட்ரிப்ஸ் மூலமாக தான் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ். அப்போ இந்த இதுக்கு வந்துட்டு எவ்வளோ இயர்ஸ் வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். பேட்டன்ஸ் அப்படின்னா எவ்வளோ வருஷம் கொடுக்குறாங்க, 20 இயர்ஸ்க்கு. காப்பிரைட் வந்து எவ்வளோ இயர்ஸ்க்கு, 50 இயர்ஸ்க்கு. ட்ரேட்மார்க்ஸ் பார்த்தோன்னா 7 இயர்ஸ்க்கு. லேஅவுட் டிசைனுக்கு 10 இயர்ஸ். இந்த மாதிரி இயர்ஸ் வந்து 1 மார்க்கில் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரிம்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கண்ட்ரிக்குள்ளே வரும்பொழுது அந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதை வந்து கரெக்டாக வந்துட்டு ஈக்குவல் பண்ணுறது தான் இந்த ட்ரிம்ஸோடைய முக்கியமான நோக்கம். சரி பாருங்கள், அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட். அப்போ எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் வந்து போடக்கூடாது. இப்போ எஃப்டிஐ வந்து உள்ளே வராங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் போடும். ஏன் அப்படின்னா உள்நாட்டு தொழில்கள் வந்து பாதிக்கப்படும் இல்லையா, உள்நாட்டு தொழில் முனைவோர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க. அப்போ அயல்நாடுகளுக்கு அதிகமான அளவு வருமானம் கிடைக்கும், அவங்களுடைய பொருட்களுடைய உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக வரும்பொழுது இந்தந்த துறைகளில் மட்டும்தான் எஃப்டிஐ வந்து இருக்கணும், ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை கண்டிப்பாக என்ன பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாமே வந்து எது மூலமாக, ட்ரிம்ஸ் மூலமாக. அடுத்து நோ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் லோக்கல் மார்க்கெட்ஸ். அதாவது கண்டிப்பாக வந்து உள்நாட்டு பொருட்களை தான், உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்களை தான் நீங்கள் ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது,
ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. எங்கள் நாட்டில் உள்நாட்டில் கிடைக்கக்கூடிய கூட்ஸை மட்டும்தான் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் போடக்கூடாது. அடுத்து மேண்டேட்ரி எக்ஸ்போர்ட்ஸ், எப்பவுமே இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும் இல்லையா? அப்போ ஃபாரின் கண்ட்ரீஸுடைய பொருட்கள் தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகணும், எங்களுடைய கண்ட்ரீஸுடைய பொருட்கள் தான் அதிகமாக ஏற்றுமதி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்கக்கூடாது. இம்போர்ட்ஸ் நாட் எக்ஸீடிங் எக்ஸ்போர்ட்ஸ், அதாவது இறக்குமதியை விட ஏற்றுமதி அதிகமாக இருக்கணும், எப்பவுமே இறக்குமதி அதிகமாகக்கூடாது. அடுத்து ராயல்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட். ராயல்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இப்போ எஃப்டிஐ அப்படிங்கிறது வெளிநாட்டு மூலதனம் நம்ம கண்ட்ரிக்கு வந்து வருது. வெளிநாட்டு மூலதனம் நம்ம கண்ட்ரிக்கு வரும்பொழுது இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அவங்களாம் நியூவாக இண்டஸ்ட்ரியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது அந்த தொழில் மூலமாக அந்த பொருளை உற்பத்தி செய்வதன் மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ராயல்ட்டி அப்படின்னு சொல்லுவோம், லாபத்தொகை, அதில் பங்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதிகமாக அவங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஷேர்ஸ் மூலமாக இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்குது. அப்போ இதையெல்லாம் இங்கேயே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து அதர் கண்ட்ரீஸை போடக்கூடாது அப்படிங்கிற இதெல்லாம் தான் வந்து ட்ரிம்ஸோடைய முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் ஏரியா ஆஃப் டெவலப்மெண்ட். செகண்ட் ஒன், லோக்கல் மார்க்கெட்ஸ், நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் லோக்கல் மார்க்கெட்ஸ். உள்நாட்டு பொருட்களை தான் நீங்கள் வந்து உங்களுடைய தயாரிப்புக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்து மேண்டேட்ரி எக்ஸ்போர்ட், உங்களுடைய பொருட்கள் அதிகமான அளவு ஏற்றுமதி செய்யக்கூடாது. அடுத்து எப்பவுமே வந்துட்டு இம்போர்ட் எதை விட அதிகமாக இருக்கக்கூடாது, எக்ஸ்போர்ட்டை விட அதிகமாக இருக்கக்கூடாது. அண்ட் ராயல்ட்டி அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி எஃப்டிஐயில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடுறாங்க இல்லையா, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து களையணும், அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு அதுக்காக போடப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட் தான் ட்ரிம்ஸ். சரிங்களா? அடுத்து காட்ஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட்டு. இந்த அக்ரிமெண்ட் இதனோட அப்ரிவியேஷன் என்னென்னு பார்த்தோன்னா, ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் இன் சர்வீசஸ். இது ஒரு பொதுவான ஒப்பந்தம், வியாபாரம் சம்மந்தப்பட்ட பணிகள் சம்மந்தப்பட்ட ஒரு பொதுவான ஒப்பந்தம். இது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக இந்த பணம் சம்மந்தப்பட்ட செக்டார்ஸில், அதுவும் பேங்க் செக்டார்ஸ், இன்சூரன்ஸ் செக்டார்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டார் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டார்ஸ், இந்த செக்டார்ஸில் வந்து அதுக்கான ரூல்ஸை வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க இந்த காட்ஸ். ஃபஸ்ட் டைம் இட் வாஸ் எமர்ஜ்டு established multilateral set of rules. The banking sector, insurance sector, transport sector and communication sector, இந்த செக்டார்ஸுக்கு வந்துட்டு எந்த மாதிரியான ரூல்ஸ் வந்து நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத போட்டது தான் இந்த காட்ஸ் அப்படிங்கிற ஒப்பந்தம். சரிங்களா? அடுத்தது எம்எஃப்ஏ அப்படிங்கிறது மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட். மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது 1974 ஏற்படுத்தப்பட்டது. நெக்ஸ்ட்டுமா மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது, இந்த அக்ரிமெண்ட் எப்போ வந்து சைன் ஆகுதுன்னா 1974. இது முக்கியமாக எந்த பொருளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல்ஸ், இந்த தொழிலில் இருக்கக்கூடிய கூட்ஸுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்டு. இதில் பார்த்தோம் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸ், அதாவது வளர்ந்து வரக்கூடிய நாடுகள் அதிக அளவில் இந்த என்ன தொழில், டெக்ஸ்டைல் தொழிலில் வந்து நிறைய உற்பத்தி இருக்குது. அந்த உற்பத்தியான பொருட்களை வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்பொழுது அந்த எக்ஸ்போர்ட் கண்ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கூட்ஸுக்கு கோட்டாஸ் வந்து அதிக அளவில் இம்போஸ் பண்ணுறாங்க. அதாவது இந்த கூட்ஸுக்கான இறக்குமதி வரிகளை வந்து அதிக அளவில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதனால் டெவலப்பிங் கண்ட்ரீஸ்னால் என்ன பண்ண முடியல, அந்த கூட்ஸை வந்துட்டு என்ன பண்ண முடியல, எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. அப்போ இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது. இப்போ இந்தியா அப்படிங்கிறது டெவலப்பிங் கண்ட்ரி தான், வளர்ந்து வரக்கூடிய ஒரு நாடு தான். நம்ம நாட்டிலையும் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிக அளவில் இருக்குது. இந்தியான்னு எடுத்துக்கிட்டோன்னா மும்பையில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் மும்பையை வந்து
மான்செஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து சவுத் இந்தியா அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர் வந்து சொல்லலாம். இப்போ இங்கே தான் வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு நம்மளுடைய கூட்ஸை டெக்ஸ்டைல் கூட்ஸ் என்ன பண்ணுறோம், எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். அப்படி எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது அவங்க கண்ட்ரியில் நம்ம கூட்ஸுக்கு என்ன பண்ணுறாங்க, அதிகமான அளவில் கோட்டாஸை வந்து இம்போஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் பொழுது நம்மளால் அதிக அளவில் அந்த கோட்டாஸை வந்து பே பண்ண முடியாத காரணங்களால் நம்மளுடைய என்னது வியாபாரம் வந்து பாதிக்கப்படுது. அப்போ இந்த மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட் மூலமாக இந்த இம்போஸ் கோட்டாஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரெடியூஸ் ஆகுது. இதன் மூலம் மேக்ஸிமம் வந்து என்னது பெனிஃபிட் ஆன கண்ட்ரி எது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம இந்தியா தான். அடுத்து அக்ரிமெண்ட் ஆன அக்ரிகல்ச்சர். அப்போ அக்ரிகல்ச்சர் சார்ந்த கூட்ஸுக்கான அக்ரிமெண்ட், அக்ரிகல்ச்சர்லேருந்து என்னென்ன கூட்ஸ் வந்து கிடைக்குதோ அது எல்லாமே என்ன தான், ப்ரைமரி கூட்ஸ் தான். ப்ரைமரி கூட்ஸ் அப்படிங்கிறது முதல்நிலை பொருட்கள். இந்த முதல்நிலை பொருட்கள் வந்து இரண்டாம் நிலை பொருட்களுக்கு தேவைப்படுது. இரண்டாம் நிலை பொருட்கள் அப்படிங்கும் பொழுது இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸை தான் நம்ம இரண்டாம் நிலை பொருட்கள், செகண்டரி கூட்ஸ் ஆர் ஃபினிஷ்டு கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படக்கூடியது என்ன, ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ் எங்கேருந்து கிடைக்குது, அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் கிடைக்குது. அப்போ அக்ரிகல்ச்சர்லேருந்து கிடைக்கக்கூடிய கூட்ஸுக்கான அக்ரிமெண்ட் தான் அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். இப்போது இந்த மாதிரியான ப்ரைமரி கூட்ஸுக்கு அதிகமான அளவில் கோட்டாஸ் என்ன பண்ணக்கூடாது, இம்போஸ் பண்ணக்கூடாது. அடுத்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி. டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படிங்கிறது இந்த நாடுகளுக்குள்ள வியாபார சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இந்த டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படிங்கிறது அந்த பிரச்சனையை வந்து 18 monthsக்குள்ளே என்ன பண்ணி வைப்பாங்க, தீர்த்து வைப்பாங்க. இதன் மூலமாக நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து என்னவாகுது, அதிக அளவில் வந்துட்டு பெனிஃபிட் கிடச்சிருக்கு அந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸில். முக்கியமாக இந்தியாவுக்கு இதன் மூலமாக டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி மூலமாக நிறைய என்ன கிடச்சிருக்கு, பெனிஃபிட் வந்து கிடச்சிருக்கு. அப்போ இந்த WTO வந்து நிறைய அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று ட்ரிப்ஸ் பார்த்தோம், இன்னொன்று ட்ரிம்ஸு, அடுத்து தேர்ட் ஒன் காட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இது ஒன்லி பேங்க் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், டிரான்ஸ்போர்ட் செக்டார் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டார். அடுத்து MFA அப்படிங்கிறது மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்டு. இது வந்து அந்த கார்மெண்ட்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் தொழில்களுக்கான அக்ரிமெண்ட்டு. அடுத்து அக்ரிகல்ச்சருக்கான அக்ரிமெண்ட் தான் AOA அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி அப்படிங்கிறது நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய, வியாபாரத்திற்கு இடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. சரி, அடுத்து இந்த WTO உடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு அட்மினிஸ்ட்ரிங் WTO டு ட்ரேட் அக்ரிமெண்ட். இப்போ நம்ம நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது, அதாவது நிர்வகிக்கக்கூடியது இந்த WTO-உடைய முக்கியமான பணி. அந்த WTO வந்து எந்தெந்த ட்ரேட் அக்ரிமெண்டெல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த அக்ரிமெண்ட் எல்லாம் கரெக்டாக அந்த ட்ரேடிங் கான்டாக்டில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை நிர்வகிக்கக்கூடியது WTO. அடுத்து ஃபோரம் ஆன் ட்ரேட் நெகோசியேஷன்ஸ். இப்போது இந்த வியாபார சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் வந்து தீர்த்து வைப்பதற்காக அதுக்கான ஒரு தனிப்பட்ட அமைப்பு. ஃபோரம் அப்படிங்கிறது ஒரு அமைப்பு. எதற்கான அமைப்பு அப்படின்னா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனைகளை பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூகமாக தீர்த்து வைக்கக்கூடியது தான் இந்த WTO. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், நெகோசியேஷன்ஸ், பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லுவோம். ஏதாவது நாடுகளுக்கு இடையில் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சண்டை போட்டுக்காமல் சுமூகமாக தீர்த்து வைக்கிறாங்க. அடுத்து மானிட்டர் ட்ரேட் பாலிசிஸ். இப்போ என்னென்ன வியாபார சம்பந்தப்பட்ட கொள்கைகள் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்களோ அந்த கொள்கைகளை வந்து மானிட்டர் பண்ணுறது, கண்காணிக்கிறது எதனுடைய வேலை அப்படின்னு பார்த்தோன்னா WTO-உடைய வேலை. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ். டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது தொழில்நுட்ப ரீதியாக வளரும் நாடுகளுக்கு சில உதவிகளை வந்து செய்கிறது. அதாவது தொழில்நுட்பம் வந்து வளரும் நாடுகளில் அதிக அளவில் இருக்காது. தொழில்நுட்பம் அப்படிங்கிறது டெவலப்டு கண்ட்ரீஸில் தான் நியூ டெக்னாலஜி என்ன பண்ணுவாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகள்லாம் இருக்கும். இப்போ வளரும் நாடுகளில் அந்த அளவுக்கு கண்டுபிடிப்புகள் வந்து இருக்காது. அப்போ இந்த மாதிரி நியூ டெக்னாலஜியை வந்து வளரும் நாடுகளும் யூஸ் பண்ணணும், அவங்களும் வந்துட்டு உற்பத்தியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுல WTO அதிக அக்கறையோடு இருக்குது. அண்ட் கோஆப்ரேட்டிங் வித் இன்டர்நேஷ்னல் அதர் ஆர்கனைசேஷன்.
அதர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது பார்த்தோம்னா நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்த ஐபிஆர்டி, ஐஎம்எஃப், இனிமேல் பார்க்க போகிறோம். நம்மளுடைய ஏஷியா லெவலில் பார்த்தோம்னா சார்க்கு, பிரிக்ஸு, இந்த மாதிரி அதர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த ஆர்கனைசேஷன்ஸோட எப்பவுமே வந்து ஒத்துழைப்போட இந்த WTO நிறுவனம் வந்து இருக்குது. ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WTO. இந்த ஃபங்க்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஒன் அட்மினிஸ்ட்ரிங் WTO ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த WTO ப்ரொவைட் பண்ண ட்ரேட் அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியது WTO தான். அடுத்து நாடுகளுக்கு இடையே ஏற்படும் பிரச்சனைகளை வந்து பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து ட்ரேட் பாலிசிஸை மானிட்டர் பண்ணுறது, கண்காணிக்கிறது WTO. அடுத்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ், தொழில்நுட்ப ரீதியாக எந்த நாடுகளுக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ அந்த ஹெல்ப்பை WTO செஞ்சு கொடுக்குது. அண்ட் கோஆப்ரேஷன் வித் அதர் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், மற்ற அமைப்புகளோடையும் இது என்னவா இருக்குது அப்படின்னா ஒத்துழைப்போடு இருக்குது. ஓகேங்களா, இன்றைக்கி வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா WTO வந்து பார்த்தோம். இந்த WTOவில் வந்துட்டு WTO அப்படிங்கிற அமைப்பு வந்துட்டு உலக வர்த்தக நிறுவனம். இந்த வர்த்தக நிறுவனம் எப்போ எஸ்டாப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா 1995 தான் எஸ்டாப்ளிஷ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்னவா இருந்தது அப்படின்னா ஒரு ஒப்பந்தம், ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இருந்தது. அதனோட நேம் என்னன்னு பார்த்தோம், ஜென்ரல் அக்ரிமெண்ட் ட்ரேட் அண்ட் டேரிஃப் ஆன் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேங்களா, இப்போது இது வந்து எதுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்டது, இதனோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய அந்த பன்னாட்டு வாணிபம் சரியான முறையில் இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த WTO அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டது. இந்த WTO அமைப்பு வந்துட்டு 2 years ஒன்ஸ் இதில் வந்து கான்ஃபரன்ஸ் நடக்கும். அதாவது உச்சி மாநாடு அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இந்த மாநாடு வந்து நடக்கும். இதில் வந்துட்டு அதுவும் முக்கியமாக வணிக அமைச்சர்களுடைய மாநாடு, காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து 2 years ஒன்ஸ் வந்து நடத்துவாங்க. இந்த மாநாடு ஃபஸ்ட்டு மாநாடு எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1996 வந்து நடந்துச்சு. எங்கள் சிங்கப்பூரில் வந்து நடந்துச்சு. இப்போ இதில் எதை பற்றி வந்து எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரேட் ரிலேட்டட் மேட்டர்ஸ், வியாபாரம் சம்மந்தப்பட்ட எல்லா நடவடிக்கைகளை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இப்போ எந்த கண்ட்ரீஸ்க்கு என்ன வந்து தேவைப்படுது, வாண்டட் என்ன, அப்போ எந்தெந்த கண்ட்ரீஸில் வந்து எவ்வளோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், சீர்திருத்தங்கள் கொண்டு வரலாம், ட்ரேடிங்கில் இன்னும் வேறு என்னெல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய அந்த காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து எங்கே போவாங்க, இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து போவாங்க. சரிங்களா, இது எவ்வளோ டைம் கொண்டு நடக்கும் வந்து 2 years ஒன்ஸ் நடக்கும். இது வந்து 1 மார்க்கில் கேட்பாங்க மேம். சரிங்களா, அடுத்தது வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போ 2020 இதனுடைய மாநாடு நடக்கிறதா இருந்துச்சு. அந்த கொரோனா ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால கஜகஸ்தானில் இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கலை. எந்த கான்ஃபரன்ஸு, காமர்ஸ் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கலை. ஓகேங்களா, இப்போது இதனுடைய என்ன பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். அப்ஜெக்டிவ்ஸில் என்ன பார்த்தோம், அப்ஜெக்டிவ்ஸில் வந்துட்டு எல்லாமே இந்த ட்ரேட் ரிலேட்டடான மேட்டர்ஸ் தான் வந்துட்டு முக்கியமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த ட்ரேடுக்கு தான் அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த ட்ரேட் ரிலேட்டடான மேட்டர்ஸில் இந்த WTO வந்து சில அக்ரிமெண்ட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தது தான் ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் 1 January 1995 தான் எஃபெக்ட் ஆச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொழில்துறை வந்து உருவாக்குற, ஒரு தொழிற்சாலையை ஏற்படுத்துகிற, ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற, அதை வணிகம் பண்ணுற அப்படின்னா அதுக்கான காப்பிரைட், அதுக்கான பெட்டன்ஸ், அதுக்கான ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர், ட்ரேட்மார்க்கு, லேஅவுட் டிசைன்ஸு, இதுக்கான காப்புரிமைகள், பதிப்புரிமைகள் கொடுக்கறது எல்லாமே வந்து என்ன தான் இந்த ட்ரிப்ஸ் அக்ரிமெண்ட் மூலமாக தான். அடுத்து ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லி ஒன்று பார்த்தோம். இந்த ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட் எதுக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரிஸ் ஒரு கண்ட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் கேபிட்டல் வந்து மூலதனம் வந்து செய்வாங்க இல்லையா, அந்த மூலதனத்திற்கான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கண்டிஷன்ஸை பற்றி எல்லாமே வந்து எலாபரேட்டாக இருக்கக்கூடிய அந்த அக்ரிமெண்ட் தான் எதுனா ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ ஃபாரின் கம்பெனிஸையும் நேஷ்னல் கம்பெனிஸையும் ஈக்குவலாக பார்க்கணும். ஃபாரின் கம்பெனிஸ்க்கு அதிகமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து போடக்கூடாது. அப்போ எந்த அளவில் ஏரியா வைஸ் இந்த பொருளுடைய உற்பத்தியை மட்டும்தான் நீங்கள் செய்யணும். லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு தான் நீங்கள் உற்பத்தி செய்யணும். அதே மாதிரி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை உங்கள் நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. இம்போர்ட்டை விட எக்ஸ்போர்ட் எப்பவுமே அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சில நிபந்தனைகள்லாம் வந்து விதிக்கக்கூடாது. அதை வந்து ரிடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறது தான்
ட்ரிம்ஸ் அக்ரிமெண்ட்டில் இருக்குது. அடுத்து GATS அக்ரிமெண்ட். இந்த GATS அப்படிங்கிறது மல்டிலேட்ரல் செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா எந்தெந்த துறைகளுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பேங்கிங் செக்டார், இன்சூரன்ஸ் செக்டார், டிரான்ஸ்போர்ட் செக்டார் அண்ட் கம்யூனிகேஷன் செக்டார், இந்தந்த துறைகளில் வந்து என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான வியாபாரம் வந்து இருக்கணும், இந்த வியாபாரம் இந்த துறைகளையும் பன்னாட்டு வாணிபம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறது தான் இந்த GATS அப்படிங்கிற அமைப்பு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னது MFA அப்படின்னு சொல்லி பார்த்தோம், மல்டி ஃபைபர் அக்ரிமெண்ட்டு. இது முக்கியமாக டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் தொழிலுக்கு தான். இந்த கார்மெண்ட்ஸ் தொழில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் தான் அதிக அளவில் இருக்குது. டெவலப்பிங் கண்ட்ரீஸ் வந்து டெவலப்டு கண்ட்ரீஸ்க்கு அதனுடைய குட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும் பொழுது டெவலப்டு கண்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான குவாட்டாஸ் அதிகமாக இம்போஸ் பண்ணுறாங்க. அப்போ அதை வந்து ரிடக்ஷன் பண்ணணும், அதாவது ரெடியூஸ் பண்ணணும், அதை குறைக்கணும். அப்போ தான் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் அதனுடைய வியாபாரத்தில் வந்து லாபம் ஈட்ட முடியும். அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த எதை கொண்டு வந்தாங்க, MFA அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. இதில் முழுவதுமாக பெனிஃபிட் அடைஞ்ச நாடு அப்படின்னா நம்ம இந்தியா. அடுத்து AOA பார்த்தோம், அதாவது அக்ரிமெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது முக்கியமாக பிரைமரி குட்ஸுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டு. பிரைமரி குட்ஸுக்கு அதிக அளவில் எது குவாட்டாஸ் வந்து அதாவது இறக்குமதி வரி அதிக அளவில் விதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போடப்பட்டது. அடுத்து டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் பாடி, எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த அமைப்பு வந்து ஒரு 18 monthsக்குள்ளே வந்து தீர்த்து வைக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய ஃபங்க்ஷன்ஸில் வந்துட்டு என்ன பார்த்தோம், WTO வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த பாலிசிஸை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது, அட்மின் பண்ணுறது, நிர்வகிக்கக்கூடியது. அண்டு ட்ரேட் நெகோசியேஷன்ஸ், வியாபார சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்த்து வைக்கணும். அண்ட் இது வந்து ப்ரொவைட் பண்ண அந்த பாலிசிஸை, ட்ரேட் பாலிசிஸை மானிட்டர் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு தொழில்நுட்ப உதவிகள் எந்த நாட்டுக்கு தேவைப்பட்டாலும் அதை WTO வந்து அந்த நாட்டுக்கு செஞ்சு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கோஆப்ரேட்டிவ் வித் இன்டர்நேஷ்னல் அதர் ஆர்கனைசேஷன்ஸ், SAARC அமைப்பு, BRICS அமைப்பு, IMF, வேர்ல்டு பேங்க், இந்த மாதிரி பிற அமைப்புகள் இருக்கு இல்லைங்களா, அந்த அமைப்புகளோட எப்பவுமே வந்துட்டு ஒத்துழைப்போடு தான் நடந்துக்குது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். சரி, இதோட வந்து WTO அப்படிங்கிற இந்த அமைப்பு வந்து இந்த டாபிக் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நம்ம ட்ரேட் பிளாக்ஸ் அப்படிங்கிற இதை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.